வணக்கம். டம்மி டைம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சிட்டியில் இருக்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதை வந்து ஃபாரினில் ரொம்ப அதிகமாக ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது குழந்தைய குப்புற படுக்க வைக்கிறது. நார்மலாகவே ஒரு குழந்தை 5வது மாதத்தில் குப்புற விழுவாங்க. அதுக்கப்புறம் உட்காருவாங்க, நிற்பாங்க, நடப்பாங்க. இதெல்லாம் நார்மல் டெவலப்மெண்ட். ஆனால் குழந்தைய பிறந்த வாரத்திலேயே குப்புற போடுறதுக்கு பேர் தான் டம்மி டைம். இந்த டம்மி டைம்னா சிம்பிளாக குப்புற போகிறது மட்டும் கிடையாது. இந்த டம்மி டைமில் ஒரு 3 முக்கியமான விஷயம் இருக்குது. அதில் முதல் விஷயம் குழந்தைய குப்புற போடுறது. 2வது முக்கியமான விஷயம், இந்த மாதிரி குப்புற போடும்போது குழந்தை கண்டிப்பாக முழிச்சிருக்கணும். 3வது, குழந்தையை குப்புற போடும்போது கண்டிப்பாக பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்து அந்த குழந்தைய சூப்பர்வைஸ் பண்ணணும். ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க? ஆரம்ப காலத்தில் இந்த மாதிரி குழந்தைய குப்புற போடுறதுனால அவங்களுக்கு செரிமான கோளாறுகள் எதுவுமே வரலன்னு சொல்லிட்டு ஃபாரின்லேயே இதை ரொம்ப சின்சியராக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ நிறைய பேர் குழந்தைய குப்புற போட்டுவிட்டு அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் சில குழந்தைங்களுக்கெல்லாம் மூக்கு அடைச்சி குழந்தைங்க இறந்து போயிருக்காங்க. இதை சடன் இன்ஃபேன்ட் டெத் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த 3 விஷயமும் சேர்ந்துருந்தால் மட்டும் தயவுசெய்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ்லேயே ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்காக இந்த டம்மி டைம் நம்ம பண்ணணும் அப்படின்னு தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. இந்த டம்மி டைம் பண்ணுறதுனால ஒரு குழந்தையோடைய டெவலப்மெண்ட்டை நம்ம வேகப்படுத்தலாம். இந்த மாதிரி குழந்தைய நீங்கள் குப்புற படுக்க வைக்கிறதுனால குழந்தை கஷ்டப்பட்டு தலையை தூக்க பார்க்கும். இதை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணும்போது குழந்தையோடைய ஹெட் கண்ட்ரோல், அவங்க கழுத்தில் உள்ள மசில்ஸ், ஷோல்டர் மசில்ஸ், அப்பர் பாடியில் உள்ள மசில்ஸ் எல்லாமே கொஞ்சம் வேகமாக டெவலப் ஆகுது. 2வது, குழந்தைங்களுடைய ஐ டெவலப்மெண்ட், ஹியரிங் டெவலப்மெண்ட்டும் இம்ப்ரூவைஸ் ஆகுது. 3வது, சில குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கேஸ் ப்ராப்ளம் இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்கள டம்மி டைமில் போகிறதுனால குழந்தைங்களுக்கு இந்த கேஸ்லாம் ரிலீஸ் ஆகிறதுனால வயிறு வலி பிரச்சனைகள்லாம் குறைஞ்சி போயிடுது. ஸோ இந்த டம்மி டைமை அப்போ நம்ம எப்போ இருந்து ஃபாலோ பண்ணலாம், எப்படி ஃபாலோ பண்ணலாம்? இதை நம்ம குழந்தை பிறந்த ஒரு 4லேருந்து 5வது நாளே ஸ்டார்ட் பண்ணலாம். ஆரம்பத்தில் ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் நம்ம குழந்தைய குப்புற போடணும். அந்த மாதிரி நீங்கள் 1 நிமிஷம் போட்டாலே சில குழந்தைங்களாம் அழ ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம அதுலேருந்து குழந்தைய தூக்கிடணும். முதல்ல ஒரு 2 வாரத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு 3லேருந்து 4 டைம் நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். ஒவ்வொரு டைமும் நம்ம 1லேருந்து 2 நிமிஷம் ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் போக போக நம்ம அந்த டைம் டூரேஷனை அதிகப்படுத்திகிட்டே போகலாம், ஃப்ரீக்வன்சியும் அதிகப்படுத்திகிட்டே போகலாம். இது மாதிரி ஒரு 4லேருந்து 5 மாதம் வரைக்கும் ஒரு குழந்தைய நம்ம ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 15லேருந்து 20 நிமிஷம் டம்மி டைம் கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு 7லேருந்து 10 தடவை வரைக்கும் நம்ம அந்த டம்மி டைமை ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த டம்மி டைமில் நம்ம குழந்தையை எங்கே படுக்க வைக்கிறது? குழந்தைய ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ்லையும் படுக்க வைக்கலாம். இல்லை ஏதாச்சும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டவலை கூட சுருட்டி அதில் கூட குழந்தைய நம்ம படுக்க வைக்கலாம். இல்லை நம்மளோட மடியில் கூட குழந்தைய நம்ம குப்புற படுக்க வைக்கலாம். கண்டிப்பாக ஒருத்தர் பக்கத்துலேருந்து குழந்தைய வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். குழந்தை முன்னாடி நாமளும் படுத்துக்கிட்டு குழந்தைக்கு விளையாட்டு பொருட்கள், நல்லா கலர்ஃபுல்லான டாய்ஸு, அப்புறம் புக்ஸு, இந்த மாதிரிலாம் குழந்தைங்க முன்னாடி வச்சோம்னா குழந்தைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த டம்மி டைமை ஃபாலோ பண்ணுவாங்க. குழந்தைங்க முன்னாடி ஒரு கண்ணாடியை வச்சு அவங்களோட முகத்தையே அதில் நம்ம பார்க்க வைக்கலாம். குழந்தைங்களோட நம்ம பேசலாம், குழந்தைங்களோட நம்ம பாடலாம். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது அந்த குழந்தைங்க நம்மளே உன்னிப்பாக கவனிக்கிறதுனால அவங்களோட ஐ டெவலப்மெண்ட் வேகமாகும். அதே மாதிரி நம்ம பாடக்கூடிய பாட்டையோ இல்லை நம்ம பேசக்கூடியதையோ கேட்கறதுனாலையும் அவங்களோட ஹியரிங் டெவலப்மெண்ட்டும் இம்ப்ரூவ் ஆகும். குழந்தை அவங்களோட கழுத்தை தூக்கி பார்க்க ட்ரை பண்ணுறதுனால அவங்களோட நெக் மசில்ஸ், ஹெட் கண்ட்ரோல் எல்லாமே கொஞ்சம் வேகமாக டெவலப் ஆகும். இது மட்டும் இல்லாமல் பிளேகியோ கெஃபாலி அப்படிங்கக்கூடிய ஒரு பிரச்சனையை நாம் குறைக்கலாம். பெரும்பாலும் நம்ம ஊரில் குழந்தைங்களை நம்ம தொட்டில் தான் தூங்க வைப்போம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைய வந்து ஃப்ளாட்டான சர்ஃபேஸ்லேயே தூங்க வச்சு பழகிருப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைங்க கண்டினியூஸாக ஃப்ளாட் சர்ஃபேஸில் படுத்திருக்கும் போது அவங்களோட தலைப்பகுதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். உருண்டை ஷேப்பில் இல்லாமல் தலை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ஆயிரும். ஸோ அதெல்லாம் நம்ம தடுக்கிறதுக்கு இந்த டம்மி டைம் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்கள குப்புற படுக்க வச்சுருக்கும் போது குழந்தை தன்னால் முடியல அப்படின்னு ரொம்ப அழுதாலோ இல்லை குழந்தை ரொம்ப தூங்குகிற ஸ்டேஜுக்கு போனாலோ இமிடியேட்டாக நம்ம குழந்தைய அந்த பொசிஷன்லேருந்து மாற்றி குழந்தைய நம்ம மல்லாக்க படுக்க வச்சிடணும். ஓகே சார், இந்த டம்மி டைம் நம்ம எல்லா குழந்தைக்கும் ஃபாலோ பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில குழந்தைங்களுக்கு நம்ம இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஃபாலோ பண்ணணும். உதாரணத்துக்கு ப்ரீடம் பேபிஸ், அதாவது குறை மாதத்தில் பிறந்த குழந்தைங்களுக்கு இதை நம்ம ஆரம்பத்திலே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஒரு சில குழந்தைங்களுக்கு GERD அப்படிங்கக்கூடிய கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ், அதாவது ரொம்ப அதிகமாக கதக்கி குழந்தைங்களுக்கு வெயிட் சரியாக கூடியிருக்காது. இந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் நம்ம டம்மி டைம் கொடுக்கும்போது கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இதனால் அந்த ரிஃப்ளெக்ஸ் ப்ராப்ளம் கொஞ்சம் அதிகமாகலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம டம்மி டைமை கரெக்டான டூரேஷனில் ஆரம்பத்துலேருந்தே நம்ம ஃபாலோ பண்ணோம்னா குழந்தையோடைய டெவலப்மெண்ட்டை நாம் இம்ப்ரூவ் பண்ணலாம். நன்றி.